ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்ம ஒரு ப்ரிவ்யூ பார்த்துருவோம். நம்ம என்ன செட்டப் நம்ம ட்ரை பண்ணது அண்ட் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த பேங்க் நிஃப்டியில் 569 லெவலை இம்பார்ட்டன்ட் லெவலாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் ஒன்ஸ் ரிட்டர்ன் வரும்போது இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறப்ப தென் நம்ம நிஃப்டியில் எடுத்திருந்ததுன்னா இந்த ஃப்ரைடேவோட 25350 அண்ட் இன்னைக்கு இந்த 25585 நம்ம வந்து எடுத்திருந்தோம். தென் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா ஓப்பனிங் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் பிளேஸ் அதை டிசைட் பண்ணிட்டு மூவ்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம ஃபுல்லாக பிஇ சைடு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த ஓப்பனிங் கேண்டிலோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த டேப் பண்ணிட்டு டவுன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த 25350 நியர்லி வந்துட்டு அந்த டவுன் சைடுக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும், பட் இன்பிட்வீன் ரிட்டர்ன் ஆகாது, இங்கே தான் ரிட்டர்ன் ஆகுங்கிறப்ப நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் அப்போயே நமக்கு கரெக்டாக, ஏன்னா அது டே பிஃபோரே நம்ம மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா இங்கேயும் வந்து பிஇ சைடு தான் பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பிரேக் ஆஃப் இது வந்துட்டு நம்ம பிஇ சைடு தான் பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு 240க்கே நம்ம மென்ஷன் பண்ணது. ஸோ ஏன்னா தேர்ட் டைம் ரிஜெக்ஷனு அது அந்த சைடு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்தே பார்க்கும்போதே நமக்கு 25600 பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வந்து அது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. இங்கே 30லேருந்து ஓப்பன்டு நியர்லி 150 வரைக்கும் மார்க்கெட் அது வந்து மூவ் ஆன் ஆச்சு. ஸோ நியர்லி ஒரு 120 பாயிண்ட்ஸ் நியர்லி அதுவே கேப்சர் ஆச்சு. பட் என்னன்னா இங்கே வந்துட்டு இந்த பிளேஸில் ஸ்டாப் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது, இந்த பிளேஸ் எதுவும் ஸ்டாப் பண்ணுவான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் மென்ஷன் பண்ணது நியர்லி 100 லெவலில் இந்த பிளேஸ் எதுவும் ஸ்டாப் பண்ணுறானா சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல தான் ஒரு ஆசிலேஷன் அக்குமுலேஷன் மட்டும் நடந்துச்சு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகைன் வந்துட்டு இந்த ஸ்டாப்பர் வந்துட்டு உடைச்சிருச்சு. இந்த ஸ்டாப்பர் வந்துட்டு நீட் டு பிரேக் சொல்லிட்டு எப்போ மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே 952க்கு இந்த பிளேஸில். ஸோ இங்கே வந்துட்டு ஏன்னா ஸ்டாப்பிங் கேண்டில் சொல்லிட்டுனா நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு இந்த 952க்கு இங்கே தான் வந்துட்டு இந்த ஸ்டாப்பிங் கேண்டில் மட்டும் அதை மென்ஷன் பண்ணது. ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு பி சைடு தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால சி சைடு இன்னைக்கு ஃபோக்கஸ்ட். ஏன் அப்படின்னா சி சைடில் ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு நம்ம இல்லை, ஏன்னா ஒரு கரெக்ஷன் இருக்குங்கிறது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா ஒரு 958க்கே 2550 வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது கரெக்டாக 958க்கே. இப்போ 958க்குலாம் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த 10 o'clockலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடில் தான் வரும், பட் இங்கே வந்துட்டு மார்க்கெட் அகெயின் போய் டேப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருங்கிறது தான் அது. ரிட்டர்ன் வருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த லெவல் வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணது இந்த 25550. பட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 25540க்கு நியர்லி வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. அப்பயுமே வந்துட்டு 32,160 நியர்லி வந்துட்டு ப்ராஃபிட் இது மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25550 நம்ம வந்துட்டு தொடவும் இதை எக்ஸாக்டாக இதை அவுட் சைடில் நம்ம வந்துட்டு போனது இதை மேனிபுலேஷனாக தான் நான் கன்சிடர் பண்ணது. ஏன்னா இன்னைக்கோட டேப்பிங் இங்கே வந்துட்டு இப்படி வருங்கிறது தான் நம்மளோடது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பி சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஓகேவா. செகண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த 25550 இது வந்து டேப் பண்ணிட்டு டவுன் வருங்கிற ஒரு ஆப்ஷன் தான் எதிர்பார்த்தது. பட் மார்க்கெட் வந்துட்டு இதை நான் எக்ஸாக்டாக மேனிபுலேஷனாக கன்சிடர் பண்ணேன். பட் மார்க்கெட் இதை உடச்சிட்டு இன்னைக்கு சிஇ சைடு அப்செட் செம்ம ரேலி. பட் அது அந்த ஆப்ஷன் வந்துட்டு இன்னைக்கு சிஇ சைடில் என்ட்ரி எங்களுக்கு கிடைக்கல. அந்த அந்த என்ட்ரி நாங்கள் எக்ஸ்பெக்டும் பண்ணல. ஏன்னா டவுன் சைடில் ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்குன்னு சொல்லி பார்த்தா இங்கேயே வந்துட்டு நம்ம 240க்கே பி சைடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தது. அண்ட் மார்னிங் நம்ம ட்ராப் பண்ணதும் டவுன் சைடில் தான் ட்ராப் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே 32 120 150 கிடச்சிருச்சு. ஏன்னா அது இங்கே ஸ்டாப் பண்ணும், இந்த ஸ்டாப் பண்ணுற இடம் பிரேக் பண்ணுற இடம் மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் இது வந்துட்டு இந்த 25550 ரிட்டர்ன் இங்கே வந்துட்டு ரிட்டர்னாக ஒரு இந்த இடத்துக்கு போதான்னு சொல்லிட்டு, ஏன்னா 25550 இம்பார்ட்டன்ட் லெவல்னு இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக அது என்னென்னா அங்கே போயிட்டு டேப் பண்ணிட்டு டவுன் வருங்கிறது தான் எங்களோடது. பட் அது மேனிபுலேஷன் வேறு நாங்கள் கன்சிடர் பண்ணோம் 12 o'clock. பட்
25550 வந்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஆஃப்டர் தட் எவ்வளோ தூரம் போயிடுச்சு 700 நியர்லி சி சைடு செம்ம ரேலி. இந்த ரேலி ஃபுல்லாகவே நாங்கள் ஃபுல்லாக மிஸ்ட். ஓகே, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த சீரியஸ் இந்த இதுதான் எங்களோட அனலைஸ் அண்ட் நாங்கள் மார்க்கெட் மூவ்மெண்ட் எங்களோட எடுத்துகிட்டு வந்தது அண்ட் மார்க்கெட்டில் இருக்குது.